யாழ்ப்பாணத்திலே அமைந்துள்ள கேகேஸுக்கு தான் நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம். யாழ்ப்பாணத்திலிருந்து வருவர்களானின் கேகேசி காங்கேசன் துறை என்று எழுதப்பட்டிருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே அமைந்துள்ள கேகேஸுக்கு தான் நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிக அளவிலான மக்கள் இன்றைய தினம் இந்த கேகேஎஸ் பீச்சுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தை பிள்ளைகளும் சரி, வெளி மாவட்டத்திலிருந்து பல்வேறுபட்ட சிங்கள மக்கள், தமிழ் பேசும் மக்கள், முஸ்லீம் மக்கள் என அதிக அளவிலான மக்கள் இன்றைய தினம் இந்த பீச்சுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பீச் எப்படி இருக்கின்றது, இன்றைய ஞாயிற்றுக்கிழமை பொழுது கூடி மக்கள் சந்தோஷமாக கழிக்கிறார்கள், அது தொடர்பான காணொலிகளும், அத்தோடு இன்றைய தினம் இந்த கேகேஎஸ் பீச்சு எப்படி இருக்குது, மற்ற ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குன்றது, அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள். எமது காணொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பார், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்க. தொடர்ச்சியாக அந்த கேகேஎஸ் பீச்சை சென்று பார்வையிடவும் தருங்க.
இங்கே வரவங்க கேகேஎஸ் பீச்சில் மண்ணால் ஒரு சமாதி கட்டுற மாதிரி கட்டி கொண்டு இருக்கிறேன் 2 பேரை எப்படி கட்டி கொண்டு இருக்கிறாண்டு வேறுங்க மண்ணெல்லாம் போட்டு நிறைச்சி ஆக்கள் படுத்திருக்கிறேன் ஒரு ஆளுக்கு மேலே ஒரு ஆள் படுத்திருக்கிறாரு. எல்லாரும் அதுக்கு மேலே மண்ணை போட்டு கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு இந்த வெயில் இருந்தானே இப்போ நல்ல எல்லாம் அந்த மண் குளிருக்கு நல்ல குளிர்மையாக இருக்குது. இப்போ இவியல் பெம்பலா எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. இப்படி மண்ணெல்லாம் அடைஞ்சி மண்ணுக்கு போட்டு கொண்டிருக்கிறோம். என்ன மாதிரி இருக்குது பாவம். ஆள் உண்மையில் இப்படி மூடி குடின போது ஏல பாவம் தலை மட்டும்தான் தெரியுது. என்ன செய்யணும்னு பாவம். இப்போ வேறங்கோ எல்லாம் மண் போட்டு உடம்பே தெரியாமல் அப்படியே மூடி இருக்கணும். தலையை மட்டும் மூடி விட்டால் உதால் போகிற வார ஆக்களுக்கும் தெரியாது இவியல் ஒரு ஆள் இருக்குதாண்டு அப்படி நல்ல இதை இஞ்சாலை முறை என்ன செய்கிற பாருங்க. இங்கே இதில் பாருங்கோ மண்ணால் போட்டு அதை காய்ச்சிட்ட உள்ளாக மண்ணை போட்டு செய்து அடைஞ்சி வச்சிருக்கணும். அதோட தலைகள் எல்லாம் மண்ணுகள் போட்டு இப்போ பக்கத்தில் கடல்லானே இப்போ இவியல் பம்பில் அந்த குளிக்கிறதுக்காண்டி மாறி மாறி மண்ணுகள் எறிஞ்சி சிந்திக்கொண்டு விளையாடிக்கொண்டிருக்கணும். அப்படி நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே பம்பில் பாருங்க மண் ஏற்றிறாக்கள் மண்ணை தீ விளையாடினோம் பாருங்க. இங்கே குளிக்கணும் மண்ணால் குளிக்கணும் இல்லை மாறி மாறி குளிக்கணும் பாருங்க. குளிச்சுட்டு மண் எத்து படிக்கணும். இப்படி பம்பில் பிடிக்கலாம் வந்தால் பம்பில் அடிச்சு எப்படி நீங்கள் நீந்தலாம் பாருங்க. எல்லாம் ஓடு போட்டு எத்துப்பட்டு கொண்டிருக்கணும். நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் பாப்போம். இனி இந்த காலம் ஏற்றுறாங்க பாருங்க எப்படி ஏற்றுறாங்களான்ட்டு. எல்லாம் மண் ஏற்றி நல்ல விளையாடி நல்ல வெயில் இருந்தாலும் சரிக்கான வெயில். இப்போ இந்த மண்ணுக்குள்ளே இப்படி போட்டு குளிர்மையாக பம்பல் அடித்து விளையாட இந்த வெயிலே தெரியாது. நீங்களும் அப்படி பம்பல் அடித்து விளையாட வேணுமான்னு சொன்னால் நீங்கள் கேகேஸுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இப்படி பம்பலாக இளைஞர்களாக மற்றும் குடும்பமாக ஃபேமிலியாக வந்தீங்கன்னு சொன்னால் இப்படி மண்ணுகள் எத்துப்பட்டு பம்பலாக குளிக்கலாம். ஆழங்கள் ஒன்றும் இல்லாத கடல். நல்ல பம்பல் அடித்து நீந்தாலும் நீங்களும் வந்து இப்படி பாருங்கோ. போய் மண்ணால் எத்துப்படினா பார்ப்போம் இந்த மாதிரி நடக்கண்ட. மண்ணால் குளிங்க. இதில் பாருங்க மண்ணை அப்படி குளித்து விளையாடினா பாருங்க. இந்த கேகேஸு வந்தாவே எல்லோரும் குழந்தைகள் எல்லாம் சிறுவர் பெரியாக்கள் எல்லாம் சிறுவர்களாக மாறுவார்கள். மண்ணில் என்ன குளித்து ஆளை தூக்கி கொண்டு போயின பாருங்க மண்ணில் ஓடுறதுக்கு. மண்ணுக்கு போட்டு குளிப்பாட்டின பாருங்க. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் எல்லோரும் வந்து குளிக்கணும் பாருங்க. கேகேசியில் அமைந்துள்ள வெளிச்ச வீட்டை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் ஒரு அழகான ஒரு இயற்கைகளில் கொஞ்சம் ஒரு பிரதேசமாக இந்த கேகேஎஸ் ஆனது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இங்கு அதிகளவிலான மக்கள் இன்றைய தினம் இந்த பீச்சினை நோக்கி வருகை தந்துகொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக அந்த பீச்சை அண்மித்த பகுதியில் சிறுவர்களுக்கான விளையாட்டு நிகழ்வுகள் விளையாடக்கூடிய மாதிரி ஊஞ்சல் மற்றும் சர்க்கஸ் போன்ற பல்வேறு விளையாடக்கூடிய மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுகளை நாங்கள் தொடர்ச்சியாக பார்வையிடுவோம் பாருங்கள்.
இப்படியே கேகேஸால் நாங்கள் இப்படியே போனோம்னா சென்னதிக்கு போகுது இந்த பாதை. தற்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் கேகேஎஸ் பீச்சை பார்த்துட்டு தற்போது அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அந்த ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கின்றது அப்படி தொடர்ச்சியாக சென்று பார்வையிடும் மாதிரி. இதுதான் யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளமாக காணப்படும் கேகேஎஸ் காங்கேசன்துறை ரயில்வே ஸ்டேஷனை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க. தற்போது ரயில் ஒலிம்பிக்கான பயணங்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றது. இதுதான் கேகேஎஸ்ஸில் அமைந்துள்ள ரயில்வே ஸ்டேஷனை பார்க்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதால் ரயில்கள் போகிறது. கேகேஎஸ் பாருங்கள் அப்படி இங்கே நீங்கள் தூர இருந்து வாராக்கள் எல்லாம் ரயில் எல்லாம் வந்து இந்த கேகேஎஸ் பீச்சுகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த இதுனா அந்த கேகேஎஸ் பீச் எப்படி இருக்குது போது அதை உங்களுக்கு காட்ட போகிறோம். காங்கேசன்துறை என்று சொல்லி சிங்களம், தமிழ், இங்கிலீஷில் எழுதப்பட்டிருக்கின்றது. இதுதான் ட்ரக்குகளை பாருங்கள், அந்த ரயிலோடுகின்ற ட்ரக்குகளை பாருங்கள் அப்படி இருக்குங்க. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நாம் கேகேஎஸ் வந்திருக்கிறோம். மாடுகள் வந்திருக்கு. மாடுலாம் அந்த இடத்துல வந்தால் அவதானமாக வருவோம், அது தெரியாது. போ போ ரயிலுக்கு அடிபட்டு போ 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 போ. அது மேலே கட்டுக்கு ஏறி வந்துட்டு கிளச்சி விட்டால் தான் அப்படியே ரயிலுக்கு அடிபட்டுடும். ஓ ஓ ரைட், இனி ஓடிடுவார். ஓ சரி, கடந்துட்டு அந்த இதுகளுக்குள்ள வந்தால் ரயில் அடிச்சு அதுக்காண்டி கிளச்சி விட்டாச்சு. ரயிலை பாருங்க எப்படி நிற்குதான். நாங்கள் கன நாள் ரயில் பயணங்கள் மேற்கொண்டு பார்ப்போம். வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் போது பல்வேறு இடங்களை கொழும்புக்கெல்லாம் சென்று காட்ட உள்ளோம். ரயில் நிற்கிது பாருங்க. ஜாலியெல்லாம் பஸ்ஸுகள் எல்லாம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அடுத்த இதில் பார்ப்போம் பாருங்க. என்ன மாதிரி இந்த கேகேஎஸ் வரணும், தூர இருந்து வாராக்களுக்கு எல்லாம் தெரியாது கேகேஎஸ்க்கு எப்படி வரணுமாண்டு. அதான் ரயிலை பாருங்க. இந்த ரயிலில் எத்தனை மாடுகள், ஆடுகள், யானைகள் எத்தனை அடிபட்டிருக்குமே பாருங்கள். இதுதான் ரயிலுடைய முன்பக்கத்தை பார்க்குறீங்க. ரயில் பாருங்க இயங்கு நிலையில் இருக்குது. சொற்ப நேரத்தில் வெளிக்கிடுமான்னு நினைக்கிறேன். நான் கேகேஎஸ் வந்து அப்படியே பீச்சு இடம் எல்லாம் அவங்களுக்கு காட்டி போட்டு இப்படி ஒரு ரயில் இதை காட்டுறோம். 2ஆம் வகுப்பு, ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்ன்னு சொல்லி அப்படி இருக்குது. அப்படி தொங்கல் வரைக்கும் போகுது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரயில் இப்போ டிக்கெட்டுகள் வாங்குகிற இடத்த பார்க்குறீங்க. டிக்கெட்டுகள் வாங்குகிற இடம் இப்போ 12:39 இப்போ வெளிக்கிட போதான்னு நினைக்கிறேன்.
சாடிகள் எல்லாம் வச்சு பாருங்க அழகு படுத்துருக்கீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தல்செவனா பீச்சை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போகிறீர்கள். யாழ்ப்பாணத்திலே அதிகளவிலான தமிழ் பேசும் மக்கள், சிங்கள மக்கள், அதிகளவான மக்கள் வருகை தரும் ஒரு இடமாக இந்த தல்செவனா பீச்சானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை கேகேஎஸ் பீச் என்று சொல்லுவார்கள். இந்த அதிகளவான மக்கள் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிகளவான மக்கள் இன்றைய தினம் வந்திருக்கணும். தல்செவனா பீச்சை தான் ஒரு அடையாளமாக பொறிக்கப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் பார்க்க போகிறீங்க. தல்செவனா பீச் ஆர்மி வெல்ஃபேர் தல்செவனா பீச் இந்திய அடையாளம். போட்டு விட்ட மாட்டேதாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் தல்செவனா பீச்சுக்கு உள்ளுக்கு போகின்ற என்ட்ரன்ஸ், உள்ளுக்கு போகின்ற பாதையை பார்க்குறீங்க. என்ன சொல்லி உள்ளுக்கு போகிறது. இது உள்ளுக்கு போகிற இடங்களை பாருங்க. இந்த மக்கள் இளைஞர்கள் எல்லாம் வந்திருக்கணும். இதில் பெரிய ஒரு இது இருக்குது. இந்த மீன் வளமாக ஓடுறாங்க. இந்த மீன் வளமாக கேகேஎஸ் பீச்சுக்கு உள்ளுக்கு போகிறேன்னு சொன்னால் காசு பே பண்ணிட்டு தான் உள்ளுக்கு போகணும்னு சொன்னாங்க. உள்ளுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாம் வசதி எல்லாமே இருக்குதா. நீங்களே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களில் வந்தால் உள்ளுக்கு போய் குளிக்கலாம். ஒரு மணித்தியாலத்துக்கு 1000 ரூபாயா குளிக்கிறதுக்கு. நீங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வருவார்களானின் கேகேஎஸ் காங்கேசன் துறை என்று எழுதப்பட்டிருக்கின்ற பஸ்ஸில் ஏறி நீங்கள் சொன்னால் இங்கே நேரடியாக யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த கேகேஎஸ்ஸில் கொண்டு விடுவார்கள். ஒரு 100 ரூபா 150 ரூபா வருமானு நினைக்கின்றேன், அவ்வளோ வந்து தெரியல. யாழ்ப்பாணத்திலிருந்து நீங்கள் கேகேஎஸ் பீச் போகிறதுக்கு காங்கேசன் துறை என்று எழுதப்பட்டிருக்கும் பஸ்ஸில் ஏறி நீங்கள் சொன்னால் இந்த கேகேஎஸ் பீச்சுக்கு வந்து வரலாம். இதில் வேறு எல்லாம் கூட ப்ரைவேட் பஸ்ஸுகள் தான் ஓடி கொண்டிருக்குது. சிடிபி பஸ்ஸுகளும் ஓடுறது தான். இப்போ ப்ரைவேட் பஸ்ஸுகள் இங்கே தெல்லிப்பள்ளியிலிருந்து கேகேஎஸ் பீச்சிலேருந்து யாழ்ப்பாணம் நோக்கி போகும். நீங்கள் இந்த பஸ்ஸுகளில் ஏறி இப்படி ஃபன்னாக வந்து சந்தோஷமாக இடங்களை சுற்றி பார்க்கலாம்.